இந்த புகையானது கைலாச மலைக்கு செல்வதற்குள் நான் எங்கென்னோர் இடத்திலே சொல்ல வேண்டும். என்ன சொல்லி அநேகர் தேவாதி தேவக்கள் அனைவரும் வருகிறார்கள். ஆதி ஈஸ்வரனை திருவெண்பாகவே வருகிறார். சொல்லி தேவாதி தேவக்கள் வரைக்குள் வெளியிலே பக்தர்களை கண்டு பகவான் என்னமா சொல்லுற? ஐயா தேவாதி தேவக்களே, என்ன ஆண்டவா எத்தவெல்லாம் எங்களுடைய கைலாச மலைக்கு வந்திருக்கிறீர்கள்? ஐயா ஆண்டவா மகாதேவா, என்ன சங்கரா சதாசிவா சொல்லுங்கள். இல்லையில் நடந்து போயிருந்தேன் நடராஜரே. ஐயா பரமேசா, எங்களுக்கு வந்த எத்தனையோ இன்னல்களை தாங்கள் தான் போக்கி இருக்கிறீர்கள். ஆமா, அப்படி இருக்கும்போது ஐயா இப்போது ஒரு பெரிய இன்னல் வந்திருக்கிறது ஐயா. அப்படி என்ன இன்னல் வந்திருக்கிறது? புகைவெளியிலே இன்னல் வந்திருக்கிறது ஐயா. அப்படியா? அன்றைக்கு ஒரு நாள் முப்பராயர்கள் உரைக்க வேண்டும் என்று சொல்லி சக்திமகா முனிவர் வளர்த்து வேள்வியின் புகையானது 13 ஆண்டுகளாகி எல்லா லோகத்தையும் மறைத்து இருக்கிறது ஐயா. அப்படியா? ஆகினால் ஐயா அது தேவாலய என்ன செய்தார் தெரியுமா? செய்கிறார் ஆண்டவே, நீ வாழ்விடத்திலே சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன சுவாமி செய்ய வேண்டும்? 14 லோகத்தில் புகையானது சொல்லிவிட்டது. சரி, ஆகையினால் புகையை தனித்து வர வேண்டும். பார்வதி, ஐயா ஆண்டவா, என்ன நான் புகையானது தனிக்க வேண்டும்? நீதான் தெரியும், எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நல்லா இருக்கிற எல்லாருக்கும் காரணம் நானா? ஆமா, நீ தான் பார்வதி. அது அப்படி நான் என்ன காரணம் என்ன செஞ்சேன்? அதற்கு இருக்க வருத்த கொடுங்க சொல்ல பத்தியா? ஆமா, நீ தானே சொன்ன. சுவாமி, நான் தான் சொன்னேன்னா உங்களுக்கு எங்க போச்சு சுவாமி? மதி உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? பார்வதி, நான் சொல்ல பரவாயில்ல. பொண்டாட்டி சொன்னா புருஷன் ஒரு வார்த்தை கேட்கணும், 4 வார்த்தை கேட்கக்கூடாது. ஆமா, நீங்க தான் மாத்துக்கணும். பாத்தியா, ஒண்ணு கேட்டாலும் குத்தமாதான் இருக்கு, கேட்காட்டாலும் குத்தமாதான் இருக்கு என்று சொல்லி சரி மத்தாள் நிம்மதியானவே செய்கிறாள். ஆண்டவா மகாதேவா, நீங்க சொல்வதெல்லாம் வாசகம் தான். நான் தான் அசுதேவி வாக்காக சொன்னேன். ஆமா, ஆகையினால் நான் அந்த வேள்வியின் புகையை அழைக்க செல்ல வேண்டுமையான, ஆனால் கால்நடையா போக முடியாது. கால்நடையா என்னால் நடந்து போக முடியும். எனக்கு ரதங்கள் வேண்டும் என்று சொல்லி அம்மையார் வருகிறார்கள். கேட்டபோது ஐயா மாதேவரே, எல்லாரும் வாருங்கள். அம்மையார் வருவதற்கு அழகர்கள் ஒன்று செய்ய வேண்டும். சரி, ஆகையினால் பொன்னாலை ரதத்தை ஒன்று செய்து வாருங்கள். கொண்டு வாங்க. ஆமா என்று சொல்லி வருகிற வைடூரி வைக்கப்பட்டு அழகு ரதத்தில் அம்மையார் வருகிறார். ஆதரவு செய்து வைக்கிறேன். என்ன நடக்கிறது என்றால், அம்மா வேள்வியின் புகையை அளிக்க வேண்டும் என்று சொல்லி தாயான பார்வதா தேவியானவர்கள் வரக்கூடிய சமயத்தில் என்ன என்ன போரா நடக்கிறது? அங்கே கொட்டினார் கொட்டி கட்டையும் குரவே, கொட்டினார் கொட்டி கட்டையும் குரவே, பாடி குரவை விட்டு பாடி குரவை தாடின தட்டி வாழ்க்கை டாரி இடக்கையும் தட்டி வாழ்க்கை டாரி இடக்கையும் அம்பட்டு சின்னோ தாரை முழக்கவே, அம்பட்டு சின்னோ தாரை முழக்கவே, கோடி கோடி பிசாசுகள் சொல்லவா, கோடி கோடி பிசாசு ஒழித்தார விடு என்ற கிடே விடு வச்ச விடு என்ற கிடே விடு வச்சிட, கோடி கோடி பிசாசு ஒழித்தார, கோடி கோடி பிசாசு ஒழித்தார, கொள்ளி வைவடை வந்து பிடிக்கிறா, கொள்ளி வைவடை வந்து பிடிக்கிறா. அம்மையார் வருதியானவள் அழகு ரதத்திலே ஆரோகணம் செய்து வருகிறார். ஆமா, அப்படி ஆரோகணம் செய்து வரக்கூடிய வேளையில் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், நடக்கிறது தாயான வரதாதேவி வரக்கூடிய சமயத்தில் கம்பட்ட சின்னம் இருக்கிறதா, தாரை விளக்குகிறதா. அவ ஏனென்றால் பக்த கோரிகளுக்கு மீண்டும் அறிவிப்பு, தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலயத்தில் மஞ்சள் பட்டி எடுக்க இருக்கும் பக்தர்கள் எங்கிருந்தாலும் உழைப்பாறை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் மறுபடியும் கொண்டிருக்கிறார்கள். அடப்புகளை தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலயத்தில் மஞ்சள் பட்டி எடுக்க இருக்கும் பக்தர்கள் பெண்கொடிகள் எங்கிருந்தாலும் உழைப்பாறை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் மறுபடியும் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாகவே அம்மையான வருதியானவள் அழகு ஆரோகணம் செய்து வைக்கிறது.
ஒரே ஆட்டம். ஆமா, ஏண்டா ஏன் தாயான பார்வதா தேவியானவளோ கைலாச மலையில் இருக்கும் போது சரி தேவாதி தேவக்கள் துணை சூழ அமர்ந்திருப்பவள். ஆமா இந்த வேள்வியை அறிவிக்க செல்லும் போது போது தாயானவள் நன்னதனியா வரலாமா வரலாமா வரக்கூடாது என்று சொல்லி அன்னையரே அந்த குட்டி குட்டி பேய்கள் எல்லாம் சரி பூதங்கள் எல்லாம் என்ன செய்கிறதா தெரியுமா? ஒரே ஆட்டம் தான். ஆமா, அப்படி தாயில ரதம் முடிச்சல பின்ன என்ன சொல்லிக்கிட்டு வர்றா தெரியுமா? ஜெய்காலி ஓகாலி என்று சொல்லி தாயே பார்வதி என்று சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே வருது. ஆமா கரகமணியா ஒளியா கர ஓசை. ஆமா, கொஞ்சம் விட்ட கரமணி காணும் என்று சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வருகிறது. மேலே கம்பு கவல் என்று சொல்லக்கூடிய 32 வகையான வேத தாளங்கள் ஒழிக்கத்தக்க சரி பார்வதா தேவியானவள் வருகின்றாளாம் வேள்வி தெரிவிக்க. அப்படி வரக்கூடிய வேலையிலே 32 வேதாளங்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது. சில பூதங்கள் குறவுபாடுதான். ஆமா, பூமி அடிக்கிறாங்க. சரிதான், ஒரே ஆடல் பாடலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அப்படி வரக்கூடிய வேலையிலே சில பேர் பரவாமை குதி பாடிக்கொண்டிருக்கிறார். ஆமா, எப்படி பாடுகிறது தெரியுமா? எப்படி அம்மா பாட்டு பாடுகிறது? அம்மையோட ரகத்தில் வருவதை பார்த்து ஆமா, அறிவு வெட்டினை காட்டுக்குள்ளே ஒரு ஆனந்த வருவது வருது. ஆமா, அது மேலே இருக்கக்கூடிய பார்வதி அம்மையின் திருமுகத்தை பாருங்கள் என்று சொல்லி கும்மி பாட்டோரே சரி குருவை சத்தமாக கேட்கிறார். அப்படி கும்மி பாடி கேட்கின்ற சமயத்தில் இந்த கொள்ளிவாய் பெண்கள் என்ன செய்கிறதா தெரியுமா? என்ன செய்து தாயான பார்வதா தேவியானவளே புகையில இருளுக்குள் வரலாமா வரக்கூடாது என்று சொல்லி சரி வாயை பிளந்து வெளிச்சம் காட்டுகிறதா? வாயை பிளந்து பந்தம் பிடிக்குது. அன்னைக்கு பந்த பிடிச்சதுதான். அந்த காலத்துல அம்மைமார்கள் வீதி உலா வரும் பொழுது என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்கம்மா? தீ வெட்டி கொளுத்தி செய்வாங்க. ஆமாம்மா, தீ வெட்டி கொளுத்துவாங்க. அது அந்த காலத்துலமா. ஆமா, இந்த காலத்துல என்ன செய்யறாங்க தெரியுமா? என்ன செய்றாங்க? மாங்காய் பழுப்பு, டீ பிளேட்டு, சரி குண்டு பழுப்பு அதெல்லாம் முந்திட்டாம வச்சாங்க. அப்படியா? அப்புறம் சீரியல் லைட்டு சரி அவன் என்ன சொல்லி டிஸ்கோ லைட்லாம் சேர்த்து தோரணம் கட்டி தொங்க விட ஆரம்பிச்சாங்க. அதாவது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக நல்லது இருக்கு. அந்த காலத்துல தீவெட்டிகளும் வீதி உலாக்கள் வருவார்கள். அப்படி கொல்லிவாய் மேலானது தன்னுடைய வாயை திறந்த வெளிச்சத்தை காட்டிக் கொண்டு வருகிறது. வரக்கூடிய வேள்வியிலே வேள்வியின் மண்பாவை யார் வருகிறார் தெரியுமா? அம்மையார் பார்வதியானவள் வேள்வியின் மண்பாகவே வருகிறாள். வேள்வியின் மண்பாகவை வந்து நிற்கின்ற வேலையிலே வேத தாளங்கள் தான் தான் என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒழிக்கின்ற வேலையிலே நடக்கிறது சொன்னால் செய்கிறாள் பார்வதா தேவியானவள். கொண்ட இருள காரத்தை முடியே கொண்ட இருள காரத்தை எடுத்து கண்டது நோக்கினான். எடுத்து எதிர்கள் நோக்கினான். கண்ட இருளது போலவே கண்ட இருளது போலவே குருகையை தாங்கடியாகுதாவே குருகையை தாங்கடியாகுதான். இப்படி அம்மையார் வருதியானவள் பார்வதா தேவியானவள் வேள்வியின் முன்பாகவே வந்திருக்கிறாங்க. அந்த வேள்வியின் முன்பாக வந்து இருக்கின்ற வேலையிலே 32 வகையான வேததாளங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறதுல ஒழிக்கிறது. அது ஒழிக்கின்ற வேலையிலே தாயான பார்வதா தேவியானவள் வேள்வியின் புகை எப்படி வெளியே வருவதை பார்க்கிறாங்க தெரியுமா? எப்படி? ஒரு இருளில் சூழ்ந்த அறையிலே சரி விளக்கை ஏற்றும் போது எப்படி விளக்கின் வெளிச்சமானது அந்த அறை முழுவதும் தெரியுமோ அத்தன்மையாகவே சரி வேள்வியின் புகையானது வெளியே வருவதை பார்க்கின்றார்கள். அப்படி பார்த்த தாயான பார்வதா தேவி தன் மனதில் என்ன எண்ணுகிறார்கள் தெரியுமா? என்னமா எண்ணுகிறாள்? சக்திமா முனிவர் வளர்த்த வேள்வி இது. சரி இந்த வேள்வியை அணிவிக்க வேண்டுமேயானால் ஆனால் கங்கையை அள்ளிக்கொண்டு வந்தாலும் அணைக்க முடியாது. கடல் நீரை கொண்டு வந்து சரி அணைக்க முயன்றாலும் அணையாது. இந்த வேள்வியை புகையை அணைக்க வேண்டுமேயானால் ஆனால் இதை வைத்து அணைக்கலாம் என்று மனதில் யோசிக்கும் போது சரி மேல நாளத்தின் ஓசையினாலும் அங்கு என்ன தாக்கத்தினாலும் தாயான பார்வதா தேவியின் முகத்திலே முத்து போன்ற
அப்படி நிற்பதை பார்த்து பாரதாதேவியானவள் வேண்டியை அணைக்க வேண்டுமையானால் நம்முடைய வேர்வையால் அன்புடையவள் சொல்லி என்று சொல்லி அந்நியர்வின் என்னவாய் செய்கிறாள் அம்மை வேர்வையை கை கொண்டு வாரியா அம்மை வேர்வையை கை கொண்டு வாரியே வீரிய விட்டறி தாளமா வேர்வையை வேறு விட்டறி தாளமே அம்மை வேர்வைக்கு ஆதாரமாக அம்மை வேர்வைக்கு ஆதாரமாகவே நாயகி வந்த பிறந்தி மாவட்டே நாயகி வந்த பிறந்திட்டா முத்து நாயகி வந்து பிறந்திட்டாரே ஒழிந்ததினால் அம்மையின் தேகத்திலே வேர்வையான தாட்சரிய அப்படி வேர்வையை பார்க்கிறாள் வேர்வையை பார்க்கிறாள் ஆமா இந்த வேர்வையை அழிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வேர்வையால் தான் முடியும் ஆமா என்று சொல்லி வேர்வையை அப்படி வாரி வேர்வையை விட்டறிந்தாள் சரிங்க பார்வதியின் வேர்வையினாள் அந்த வேர்வையை விட்டறிகின்ற சமயத்திலே அங்க யார் வந்து விருந்தாள் தெரியுமா யார் யாருமா அங்கே வந்து வைக்கிற ஒத்துக்கொண்டு முத்து நாயகி ஒத்தாரம்மை வந்து வைக்கிறாள் ஆமா அம்மை வந்து ஒத்தாருமே வந்து வைக்கின்ற சமயத்திலே சரி நாயானவள் எப்படி இருக்கிறார் தெரியுமா எப்படி இருக்கிறாள் என்று சொன்னாள் எப்படியுமா இருக்கிறாள் பத்து மலை உலகளந்தாள் ஒன்று முகம் கொண்ட பெண்ணாள் பத்து மலை உலகளந்தாள் ஒன்று முகம் கொண்ட பெண்ணாள் உங்களுடைய பேச்சு அம்மை உங்களுக்கு உலக பெண்ணாள் உங்களுடைய பேச்சு அம்மை உங்களுக்கு அமர்ந்த பெண்ணாள் புத்தூரை தோத்தரித்து சின்னூரை நோட்டு விடும் புத்தூரை தோத்தரித்து சின்னூரை காத்த விடும் புதுத்தி மேலேறி கொண்டே சாதிக்கிற நாச்சியாரோ புதுத்தி மேலேறி கொண்டே சாதிக்கிற நாச்சியாரோ அழகங்கருவி வரும் உலகரங்க கண்ணுடனே அழகானழுவி வரும் உலகரங்க கண்ணுடனே அங்கால பேச்சியொடே பங்காள காசல்காரா பங்காள பேச்சங்கோடே பங்காள காசல்காரே புலவர் புகழ்கின்ற பெரிய மதம் உடனே புலவர் புகழ்கின்ற பெரிய மதம் உடனே உடனுக்கு வேறு வெட்டி வெடித்திட்ட மாரியம்மை ஒத்தேட்ட வேறு வெட்டி வெறுவேடு மாரியம்மை வெற்றி மொத்தம் விடுகின்ற அண்ணன் ஒரு மாதவோ அங்கை மொத்தம் இடுகின்ற அம்மை மொத்த மாரியம்மை ஒழுங்கிட்டு காரி கொடிகாரி சூழகாரி கொண்டேடு நாளகாரி கொடிகாரி சூழகாரி அடப்பி பழக்க விடும் மலக்காட்டு பூசைக்காரி அடப்பி பழக்க விடும் மலக்காட்டு பூசைக்காரி அண்ணம்பிள்ளை போல் நடக்கும் சின்னம்பிள்ளை மாறாவோ அண்ணம்பிள்ளை போல் நடக்கும் சின்னம்பிள்ளை மாறாவோ அண்ணத்தின் பிள்ளை எடுத்து ரெண்டு பிள்ளை காரியோடு கண்ணை பிள்ளை எடுத்து ரெண்டு பிள்ளை காரியோடு என்னையோடு சீப்பு கொண்டே இசையுள்ள ஆட்சியாரோ என்னையோடு சீப்பு கொண்டே இசையுள்ள ஆட்சியாரோ தினகரியாயிருக்கும் சொல்லக்கரிதான் விடந்தான் தினகரியாயிருக்கும் சொல்லக்கரிதான் விடந்தான் இப்படியாக அம்மையார் முத்தாரம்மையானவள் எப்படி இருக்கிறார் தெரியுமா இப்படி எப்படியுமா வேர்வையை வந்து வைக்கிறாள் ஒன்று முகத்தோடு ஆறு முகத்தோடு முத்தாரம்மை வந்து பிறந்தாள் சரிங்க அப்படி அம்மையோடு எத்தனை பெண்கள் வந்து பிறந்தார்கள் தெரியுமா ஆமா அம்மையான ஒத்தாருமே வந்து பிறந்த போதே அகில உலக பெண்கள் எல்லாம் குரவை வாடுகிறார்கள் பாத்தியா அம்மா வந்து பிறந்தான்னு சொல்ற குளம் கூட ஆளுங்க ரெடியா இருக்குமா ஆமா உனக்கு பாப்பா நீ கொஞ்சம் நீ வச்சுக்கிட்ட வந்து பண்ற உனக்கு பாப்போம் ஏன் கலகலன்னு கேக்குறா அண்ணே நல்லா வச்சுக்கிட்டா வந்தா பண்றா சரி இப்படிதான் ஒரு நானும் குளம் விடுவான்னு சொல்லிட்டு போனேன் சாடகை வீட்டுல குளம் விட்டுமா அப்படின்னு சொல்லி போனேன் சரி ஆமா விட்டுவாங்க சரி நம்ம இங்க விட்டு பழகினா அங்கே கோயில விட்டுருக்கான்னு சொல்லி பழக போன பாத்தியா ஆமா உலக விட்டு பாக்க வாயில வர விட்டு ஆட்டதான் செய்யறேன் சரி உலக வரணும் பார்த்தா கோலாவா வந்துச்சு பாத்தியா கோலாவா வடிஞ்சிருக்கு சரி வேற என்ன பண்ண வாங்கி தொலைச்சிட்டு பக்கத்துல 4 பாட்டி இருந்தாரு அந்த பாட்டி கொலை விட்டாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருந்திருக்கிறான் அப்பட கொலை ஒண்ணு தெரியல கொஞ்சம் கொஞ்சம்
எப்படி சரி இப்படியாக முத்தாரம்மி கண்ணுடன் 64 அம்மைமார்கள் வந்திருக்கிறார்கள். தக்கால பேச்சியோடு வங்காள வாசல்காரி கந்தூரி தொந்தரித்து சிந்தூரி கத்துவதும் ஆமா என்னை வந்து சிற்பம்னா இச்சையுள்ள நாச்சியாரா கோரிக்காரி கரிக்காரி சூரக்காரி ரெண்டிருந்தாள். சரி அது மட்டுமல்லாமல் அதத்தை வளர்த்து விட வளர்த்து ஊசிக்காரி ஆகியவளே சரி மேலும் யார் யாரெல்லாம் அம்மா அந்த வெளியே வந்து வைக்கிறார்கள் வங்காள பேச்சியோடு வங்காள வாசல்காரி இப்படி வேறு வைத்து அம்மைமார்கள் பிரிக்கிறார்கள் தெரியுமா? மேலும் வந்து வெளியே யாரெல்லாம் அம்மா வந்து வைக்கிறார்கள் கண்ணனூர் வீதியிலே கண்ணனூர் மாரியம்மை கண்ணனூர் வீதியிலே கண்ணனூர் மாரியம்மை கண்ணையேறுக வந்து பன்னிரு பெண்ண வண்டி கண்ணையேறுக வந்து மலையோர புண்ணியவாட்டி இதற்கு பெண்ணாமனே மலையாளத்தை கண்ணாவியம்மை இதற்கு பெண்ணானே மலையாளத்தை கண்ணாவியம்மை எருமை கிட்டாது எருவாள் சொருமத்து மாலையம்மை எருமை கிடாது ஏறுவாள் சொருமத்து மாலையம்மை ஒப்புரத்தை காத்திருந்து ஒப்புரதி மாதாவோ ஒப்புரத்தை காத்திருந்து ஒப்புரதி மாதாவோ மலைக்கு பொண்ணோலை கரை ஒப்புரதி மாதாவோ மலைக்கு பொண்ணோலை காரே ஒப்புரதி மாதாவோ சப்பேடி விட்டு படித்து சம்பரத்து காடியோடு சப்பேடி விட்டு படித்து சம்பரத்து காடியோடு இதெல்லாம் பெரிய செல்வி மாதளம் பிள்ளை தாரோ சிவனும் பெரிய செல்வி மாதளம் மணில தாரோ வெப்பமுள்ள காடியோடு வெப்பிரண்டாம் தாரமே வெப்பமுள்ள காடியோடு தம்பிரண்டாம் தாரமே வெட்டிக்கர போட்டி தீர்த்து சமைக்காரி தாண்டி தந்தா வெட்டிக்கர போட்டி தீர்த்து சண்டைக்காரி தாண்டி தந்தா வெத்தநல்லூர் வீதியிலே கண்டநல்லூர் மாரியம்மை அது மட்டுமல்ல சீதன மரிய செல்வி மாதளப்பூர் இறந்தாள். செப்படி விட்டு பிடித்த சப்பரத்தை கரையோடு வேறு அம்மமார்கள் விரைக்கிறார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் அம்மா அந்த வெளியே வந்து வைக்கிறார்கள் ஒப்பரத்தை காத்திருந்த ஒப்பராணி மாதாவும் எருமைக்கு தாவினோ சொருகத்து மாலையப்பை வேறுவங்க யாரை பிறக்கிறார் யார் யாரெல்லாம் அம்மா அந்த வெளியே வந்து வைக்கிறார்கள் வேப்பக்குலை கரையோடு அம்மா விலைமாலை சரி அது மட்டும் அல்லாமல் அல்லாமே வேட்டிக்காரர் ரோட்டி நின்ற சாட்டைக்காரி கண்டிருந்தாள். வேறுவங்க எத்தனை அம்மைமார்கள் இருக்கிறார்கள் வாருங்கள். மேலும் வந்து வெளியே யார் யாரெல்லாம் அம்மா வந்து வைக்கிறார்கள் தப்பு வெள்ளைக்கு போக வேண்டுமையானால் ஆனால் இவங்களை இப்படியே கூட்டு போனா ஆண்டவன் ஒத்துக்கிடுவாரா ஒத்துக்குவாரா? ஆமா ஒத்துக்கொள்ள மாட்டார் ஏய் அக்கா நம்ம அக்கா மாறு பத்தியா எல்லாரும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு சேலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமாம்மா ஆனால் இது வந்து நேத்து நைட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க ஆ, இன்னைக்கு காலையில வந்திருக்காங்கம்மா அப்படியா? ஆமாம்மா அவ்வளவு இதா கிளம்பி இருக்காங்க. இல்லம்மா நேத்து நைட்டு ஆ, பாட்டு பாட 3 பிள்ளைங்க வரணும்னு சொல்லி பாட்டு பாக்கணும் கிளம்பல சேலை எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க சரி புது சேலை எடுத்திருப்பாங்க பாத்தியா ஆமா எந்த சேலை கட்டேன்னு தெரியல சரி என்ன பேசிட்டு இருக்காங்க? ஆ, அப்படியா? அதை நீ கேட்டுட்டே இருந்திருக்கிற ஒட்டு கேட்டுட்டு காதல கேட்டியா? சரி நீ காதால கேட்டியா அப்படிலாம் கிடையாது அந்த 2 பிள்ளைங்க புது நேரம் தானே சொல்லிருக்க வேண்டியதுதானே அப்படி கேட்டுட்டு அப்புறம் இப்ப வந்து சொல்றேன் எங்ககிட்ட. இல்லம்மா இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து குழந்தை போடுறான் அப்படியா? ஆமா வேற ஒண்ணும் கிடையாது பட் நம்ம அக்கா மார்களே விதவிதமா சேலை கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம்மா அதனால தாயான ஒத்தாருமைக்கு அழகு சேலை கட்ட வேண்டாமா? ஆமா என்று சொல்லி பார்வதா தேவியானவே சரி பரமசிவனை பார்ப்பதற்கு அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் 64 அம்மைமார்கள் அழைத்துட்டு போவது அம்மை ஒத்தார் அம்மனை அழைத்து செல்ல வேண்டும். செல்ல வேண்டும் ஆகையினால் ஆகையால் இனி இவர்களை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி அலங்காரம் பண்ணுகிறார்கள் பாருங்கள். இப்படி எப்படியம்மா தாயான பார்வதா தேவியானவே அம்மைமார்களை அலங்கரிக்கிறாள் இலகு தங்க சீப்பினாலே தலையை கோதி முடித்தாள் தலையை கோதி முடித்தாள் எல்லைகளால் எனவே முல்லை பூவை சூடி இலகு தங்க சீப்பினாலே தலையை கோதி முடித்தாள் தலையை கோதி முடித்தாள் எல்லைகளால் எனவே முல்லை பூவை சூடி ஓங்க வச்சே கொண்ட